எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூதி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாடம் பிரதீப் துரை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடியனி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைத்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என்னும் மெய் உணர்வெளிப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க. வாழ்க வளமுடன். இன்றைக்கு கேள்வி பதில் நேரம். உங்களுக்கான கேள்விகளை அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கேள்வியல் அன்பர்கள் யாராச்சும் இருக்கு கேள்வி இருக்கான்னு நேற்று நாங்க கேட்டிருந்தோம். நல்ல வாய்ப்பு மற்றவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யாரும் கேட்கலன்னு நான் கேட்கிறேன். கேள்வி கேட்பதற்கு தயக்கம் இல்லை. எப்படியும் ஏதாவது டவுட் இருக்கும், வாழ்க்கை பற்றியோ ஒரு தத்துவத்திலேயோ கேட்கலாம். ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வியுடைய பதில் பல பேருக்கு பயனாகும். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, இந்த கோள்களால வர்றது நீங்க தெளிவா சொன்னீங்க ஐயா. பட் இருந்தாலும் நம்ம இப்போ நம்ம பிறப்புக்காக மட்டும்தான் கோள்கள் உதவி செய்யுதுன்னு சொன்னீங்க ஐயா. பட் சூழ்நிலைகள் காலப்போக்கில் அந்த கோள்களோட அலைகள் நம்ம மோதும் போது அது நம்மளோட தன்மையை மாற்றுது இல்லைங்க ஐயா? அது உண்மையா இல்லை? அது எப்படிங்க ஐயா? தன்மையை மாற்றாது. ஏன்னா தாயின் கருவில் உருவாக்குன்ற போதே நமக்குன்னு ஒரு ரசாயன தன்மைகள் உருவாயிடும். அது மாறாது, அப்படியே தொடர்ந்து வளர்ந்து கொண்டு வருமே தவிர அந்த பேசிக் கெமிக்கல் காம்பினேஷன் அது மாறாது. அது மாறாமல் இருப்பதனால்தான் நமக்குன்னு சில உபாதைகள் அல்லது ஒன்றுமே தெரியாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு நாளைக்கு ஒன்றுமே தெரியாது கொஞ்சம் டல்லாக தெரியும்,
இப்படி உணர்வுகள், சோம்பல், சுறுசுறுப்பு இப்படியெல்லாம் தோன்ற காரணம் இந்த ரசாயனத்தன்மைக்கு ஒவ்வா நிலை வருதாம். எக்ஸஸ் ஆனாலும் பொருந்தாது, டெபிசிட் இருந்தாலும் பொருந்தாது. சமமா வைத்துக் கொள்வதற்கு முடியாது. அதனால அந்த கோளுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் நமக்கு இது ஒரு காரணத்தை ஏற்படுத்தும். அதே போல உணவு வகை, நமக்கு எவ்வளவு கலோரி எனர்ஜி தேவைப்படுதோ அதற்கு தகுந்த மாதிரி மட்டுமே உணவு கொள்ள முடியாது. அது சாத்தியமே இல்லை. ஏன்னா நமக்கு எவ்வளவு கலோரி அன்றைய நாளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்ல முடியாது. அதனால ரெகுலரா உணவு சாப்பிட்றோம். அன்றைய எக்ஸ்பெண்டிச்சர் போக மீதி உள்ளது இருப்பாக மாறும். டெபிசிட் இருந்ததுன்னா ஃபேட்லேருந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இப்படி அதுவே ஒரு ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கும் உடம்பை. ஸோ இப்படியெல்லாம் சில காரணங்கள் இருப்பதனால நமக்கு உடலிலே சில உபாதைகள், சில புத்துணர்ச்சிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதுல கோளுடைய அலைவீச்சு அதே போல இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு தான் காரணமாகுது. ஏன்னா அதனுடைய சுழற்சியில 360 டிகிரி ஒரு வட்டம். ஸோ அந்த ஆங்கிள் மாற மாற பூமிக்கும் அந்த கோளுக்கும் உள்ள அந்த கோணம் மாறிக்கிட்டே வரும். அப்போ கோணம் மாறுகின்ற போது அறிந்து வரக்கூடிய அலையின் தாக்கமும் மாறுபடும். அந்த தாக்கம் 2 வகையில் இருக்கும். அதாவது அல்டிமேட் எண்ட் 2 வகை. ஒன்று உச்சம், இன்னொன்று நீச்சம். அதாவது அதிகபட்சம், இன்னொன்று மிக குறைந்தபட்சம். இந்த 2க்கும் இடையில ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட்டுக்கு இடையில டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் லெவல். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது என்ன பண்ணுது, நம்முடைய தாதுக்குள்ள ரியாக்ட் பண்ணுது. அந்த தாதுக்களிலே ஏற்படுத்தக்கூடிய பிளஸ் மைனஸ் அதை சமன்படுத்துவதற்கு இயற்கையே நமக்கு மூலிகை வைத்தியம் தந்திருக்கு. யுனானி, ஹோமியோ இதெல்லாமே இயற்கை சார்ந்த வைத்தியங்கள். அலோபதியும் இயற்கை சார்ந்தது தான். ஆனால் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜீவகாந்தம் இருக்காது. ஏன்னா மண் அல்லது ரசாயனம் தானே, திரவ பொருள் அல்லது மண் பொருள், இந்த தன்மையில தான் எடுக்கிறோம். ஸோ அதில் ஜீவகாந்தம் இருக்காது. அப்போ அதை சிரித்து ஜீவாந்தமாக கன்வெர்ட் பண்ணி தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அலோபதி மருந்துல சைடு எஃபெக்ட் இருக்கும். இல்லாத மருந்து மிக குறைவாகத்தான் இருக்கும். ஸோ அந்த சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் ஏற்படக்கூடிய கழிவுகள் தான் சைடு எஃபெக்டுக்கு காரணம். ஸோ எப்படி இருந்தாலும் பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொண்டு தான் நம்ம நம்முடைய பிரச்சனையை, அதாவது உடல் சார்ந்த தேவைகளை செய்கின்றோம். அதே கண்ணாசூரிய பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். மேகம் என்ற தந்தை கண்ணில் நீர் வழிந்தது, இங்கே விதவிதமாய் குழந்தைகள் போர் செடி வளர்ந்தது, பூமி என்னும் தாய் மடியில் தவழ்ந்து வந்தது, நோயில் நோயில் துன்பப்படைந்த மக்களுக்கும் மருந்து தந்தது அப்படின்னு 4வது வரி வரும். ரொம்ப அருமையான வரிகள் கண்ணசுடைய பாட்டுல. அப்படி இயற்கையே நமக்கு மருந்தும் தந்திருக்கிறது. சரி, இது போக சிக்கல்கள், பிரச்சனைகள், உறவு, பகை, நல்ல தொழில் அமையாதது, இது போன்ற 7 சம்பத்துக்களிலும் பேதங்கள், உருவமைப்பு, குணம், அறிவியல் உயர்வு, புகழ், உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துக்களையும் பேதம் ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த 16 காரணங்களை பார்த்தோம். கருவமைப்பு, உணவு, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். இதுல எங்கேயாவது கோள்ல சம்மந்தப்பட்டிருக்கா பாருங்க. எங்கேயுமே கோள்கள் சம்மந்தப்படலை. அப்ப கோள்களுக்கும் நம்முடைய சம்பத்துகளுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப எது நம்முடைய இன்பத் துன்பங்களை, லாப நட்டங்களை, உறவு பகை நிச்சயிக்கிறது அப்படின்னா கருவமைப்பு. அவர்களுடைய வினை பதிவுகளே ஒரு தேகம் கண்டாய். வினை பதிவுக்கு தகுந்த வாழ்க்கை தான். வெள்ளத்தனே மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நாம் வாழ்க்கையில எதை சாதிக்க வேண்டும், எந்த உச்சத்தை தொட வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய உள்ளம் என்று சொல்லக்கூடிய
அனுபவங்கள் பதிந்திருக்கின்ற ஜீவாந்த கருமையம். அதுதான் நிச்சயிக்குது. அதனால் ஜோதிட சாஸ்திரத்துல என்ன செய்றாங்க, எல்லாமே கோள்கள் மேல பழிய போட்டுறாங்க. சனி சரியில்லை, ராகு சரியில்லை, குரு சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை, மனிதன் சரியில்லைன்னு ஜோதிடர்கள் பேசவே மாட்டாங்க. புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படிம்பாங்க. சில பேர் ராசி பலன் சொல்லுவாங்க. இந்த ராசி பலன் கேட்பதுல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்ட்டா நடக்குது அப்படிம்பாங்க. இந்த ராசி பலன் பார்க்கறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க வாரம் துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அதுல இந்த வாரம் இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு நாமே அதுக்கு ஒரு வலுவை கொடுத்துர்றோம். இந்த வாரம் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நாமே நம்முடைய வாழ்க்கையோடு அந்த பலன்களை இணைத்து விடுகிறோம். அப்ப அதற்கான சூழல் சம்டைம்ஸ் வந்துரும். அப்படி இல்லாம, போன வாரத்து பலன் எடுத்து இந்த வாரம் படிச்சு பாருங்க. எதுவுமே நடந்திருக்காது. அப்ப எண்ணம் இங்க ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால செயல்பாடுகளுக்கு கோள்கள் சம்மந்தம் கிடையாது. அது என்ன பண்ணுது? இந்த கருமையத்திலே உள்ள பதிவுகளை தூண்டி விடுது. ஏன்னா, இந்த வேவ் டெக்னாலஜி அலை இயக்கம் ஒன்றோடொன்று மோதும், பிரதிபலிக்கும், ஊடுருவும், ஊடாடும், உள்ளே போகும். இப்படி கிளாஸ், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், ரிஃப்ளெக்ஷன், இன்டராக்ஷன் இந்த 5 பிரின்சிபிள்ஸ் சேர்ந்தது தான் வேவ் டெக்னாலஜி. இதையே தான் இயல்பூக்க விதின்னு சொல்கின்றோம். இந்த விதி இயக்கம் பிறக்கின்ற போதே பிறந்தது இறை துகளில. அதனால இந்த விதி இல்லாத காலமோ, இடமோ, இயக்கமோ இல்ல. இந்த விதிப்படித்தான் கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளும் நம்முடைய உடலோடு, கருமையத்தின் பதிவுகளோடு மோதும், சிதறும், ஊடுருவும், பிரதிபலிக்கும், ஊடாடும். அப்ப இந்த பிரதிபலிக்கின்ற போது என்ன ஆகுது? உள்ள கருத்துக்கு வெளியே போகும். அப்ப வெளியே என்ன பதிவு வருகிறதோ, அதற்கு தக்க விளைவை அது தரும். சோ இதை செலக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? சிலது அனுபவங்கள் உடனே வெளியே வருது. சிலது காலங்கள் கடந்து வருகிறது. அப்போ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டு 140 இயர்ஸ் ஒரு பதிவு வெளிப்படக்கூடிய காலம் என்பது உடனடியாகவும் வரலாம். சைனடு ஒரு நுனி விரல தொட்டு நுனி நாக்குல வச்சா போதும், உடனே மரணம் வந்து விடுகிறது. செயலுக்கு விளைவு இன்ஸ்டன்டா வந்துடுது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். சிலது 7வது தலைமுறையில வரும். இப்போ குழந்தைகளுக்கு கேன்சர் வருது, ஏதாவது உடல் உறுப்புகள் ஊனமாகுது அப்படின்ற போது 3 வயசு குழந்தைக்கு கேன்சர் வர்றதுக்கு அது என்ன சிகரெட்டா குடிச்சது? ஏன் வந்தது? இதுக்கு யாருக்கும் விளக்கம் கிடைக்காது இதுவரைக்கும். காரணம் என்னன்னா, நமக்கு எந்த உடலை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் கணக்கு பார்க்கிறோம். நான் பிறந்ததிலிருந்து யாருக்கும் எந்த கெடுதல் செஞ்சதில்லை. எனக்கே இப்படி ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா பதில் கிடைக்காது. ஏன்னா, இதற்கான பதிவு தன்வினை மட்டும் காரணம் அல்ல, முன்வினையும் காரணம். பித்ரு தோஷமும் காரணம். அப்போ நமக்கு முன் 6 தலைமுறைகளில் என்னென்ன செயல்களை செய்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஏதோ அப்பா, அம்மா செய்தது, தாத்தா, பாட்டி செய்த சில விஷயங்கள் இவ்வளவுதான் தெரியுமே தவிர, கொள்ளு தாத்தா, பாட்டி செய்தது நமக்கு தெரியாது. இப்போ அதுக்கு முன்பு இன்னும் ஒரு 4 தலைமுறை இருக்கு. அவங்க செய்ததெல்லாம் என்ன நமக்கு தெரியும்? அப்போ நமக்கு தெரியாமலேயே நம்மிடத்திலே முன்வினையாக பதிவுகள் இருக்கின்றன. அது அந்தந்த முதிர்வுக்கு தகுந்தாற் போல அந்த நேரத்துல வெளிப்படும். அப்ப இந்த முதிர்வை ஏற்படுத்துவது இந்த 5 அம்சங்கள். கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன்.
இதோட இந்த 5 செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே. பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் என்ற வலுப்பெருந்தகை. துன்பம் வராதபடிக்கு ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு வார்த்தையை பேசணும், ஒரு காரியத்தை செய்யணும். ஏனென்றால் நாம பாட்டுக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்துவிட்டால் அதற்குரிய விளைவு நிச்சயமாக நமக்கும் நம் சந்ததிக்கும் வந்தே தீரும். அதனால் எண்ணி துணிக கர்மம். இந்த 5 அம்சங்கள் எப்படி நமக்குள் செயல்படுது அப்படின்ற ஒரு முழுமையான விளக்கத்தை தந்தவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். பொருள், கருவி, இது செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம். 5ஆச்சா? ஒக்க சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. சீர் என்றால் தி லா ஆஃப் நேச்சர், இயற்கை சட்டம், தெய்வ நீதி. சீர் விளைவாய் தெய்வநீதியின் தீர்ப்புக்கு, அதாவது நாம் செய்த வினைக்கு, செயலுக்கு இயற்கை சட்டம் என்ன விளைவை நிச்சயிக்கிறதோ சீர் விளைவாய். இது எப்படி செயல்படுகிறது? காந்த வழி திகழும் அருளாற்றலே. காந்த களத்தின் வழியாகத்தான் அது உள்ளேயும் போகுது, வெளியும் வரும். இது இந்த வெளியே வருகின்ற பதிவுகளின் அடிப்படையில் தான் இன்பம், துன்பம், அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து ஒய்குவோம். வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம், துன்பம், அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம். இப்ப 4 அனுபவங்கள் தான்: சுகம், துக்கம், அமைதி, பேரின்பம். இந்த 4 சுக துக்கத்திற்கான காரணங்கள், செயல்கள். அந்த வினைப்பதிவு வெளிப்படுகின்ற போது அதற்கு தகுந்த சூழ்நிலை அமையும். அந்த சூழ்நிலையை ஆள்பட்டோ அல்லது பயன் கொண்டு சொன்னா ஒரு புண்ணிய பதிவுக்கான சூழ்நிலை தோன்றுகிறது. அதை பயன் கொண்டு செயல் செய்கின்ற போது நன்மை அடைகிறோம். முயற்சி இல்லைன்னா பயன் கிடைக்காது. ஆட்டுப்படுதல் அப்படின்னா தீவினை வெளிப்படுகின்ற போது, பாவப்பதிவு வெளிப்படுகின்ற போது அதற்கு தகுந்த சூழல் ஏற்படும். அறிவை கொண்டு சிந்திக்கவில்லை என்றால் சிக்கியே தீருவான். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. அப்போ சிந்திக்கவில்லை என்றால் ஆத்திரம் அதுக்குரிய வேலை செஞ்சிடும். அப்போ விளைவு துன்பம் தானே. அதனால் புண்ணிய பதிவு வருகின்ற போது நாம் முயற்சி செய்தால் மட்டுமே பயன் கிடைக்கும். ஆனால் பாவப்பதிவு வெளிப்படுகின்ற போது அறிவை கொண்டு சிந்தித்தால் மட்டுமே தப்பிக்கலாம். அதனால்தான் எப்போதுமே எண்ணி துணிக கர்மம். அப்போ யோசிச்சா மட்டும் எப்படி பாவம் செயல்படாம போயிருமா அப்படின்னா, சிந்திக்கின்ற போது நம்முடைய அலைச்சூழல் 20க்கு கீழே இறங்கிடும். உணர்ச்சிகள் எல்லாமே உணர்ச்சி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 20க்கு மேல 40 வரைக்கும். அப்போ தீய குணங்கள் எல்லாமே வெளிப்படுகின்ற அலைவேகம் 20க்கு மேல. அறிவை கொண்டு சிந்திக்க தொடங்குகின்ற போது 14, 15, 16 வந்துடுறோம். அப்ப அந்த 40 எழக்கூடிய அலைகள் 15 தாக்க முடியாது. வான்காந்தத்துல கலந்துரும். இப்படித்தான் தவத்தின் வழியாகத்தான் தப்ப முடியுமே தவிர, தவம் செய்யவில்லை, விழிப்புணர்வு இல்லை என்றால் தவம் செய்பவர்களே கூட அந்த நேரத்துல சிக்கல மாட்டிக்குவாங்க. ஏன்னா எப்பவும் 24 மணி நேரமும் நாம சாந்தமாக இருப்பது பக்குவப்பட்ட நிலை. பக்குவம் இல்லைன்னா உணர்ச்சிகள் நம்மை தாக்கிவிடும். சரி, அமைதி பேரின்பம் என்பது செயல் அற்ற நிலையில் கிடைக்கின்ற விளைவுகள். அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அமைதியா இருக்கணும்னு எங்க ஓடணும்? பேசாம உட்கார்ந்தா போதும். உடல் அமைதி. மனசு எங்கேயும் ஓடாம பேசாம ஆக்னியா துரியமா
அங்கங்க உட்கார்ந்தா போதும். அப்ப அமைதி என்பது செயல் அற்ற நிலை. அமைதியின் உச்சம் மன ஒடுக்கம், புலன் அடக்கம். அது பேரின்ப அனுபவம். சரி, இதுவும் இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் தூய்ப்புணர்ந்து உய்குவோம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைக்குமா? அமைதியா இருக்க முடியுமா? நீங்க எத்தனையோ குடும்பங்கள் அழைச்சு பாருங்க, சும்மா இருக்கவே மாட்டாங்க. எதையாவது உளறிக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒரு 5 நிமிஷம் சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியாது. என்ன காரணம்? ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா கிடைச்சுன்னா உடனே எங்கேயாவது போய் அரட்டை அடிக்க போயிருவாங்க, இல்ல சினிமா பார்க்க போயிருவாங்க. என்ன காரணம்? அமைதியை ரசிக்க தெரியணும். அமைதியிலே ஒரு சுகம் இருக்கு. அந்த சுகத்தை தூய்க்க தெரியணும். அப்ப இதுக்கு முன்வினையும் தன்வினையும் துணை செய்யவில்லை என்றால் அமைதிக்கு என்ன பேர் வைப்பாங்க தெரியுமா? ஒரு வேலை மேல ஒரே போர் அடிக்குதும்பா. அப்ப அமைதிக்கு இவங்க வைக்கிற பேரு போர் அடிக்குது. அமைதியே தூய்க்காதவனுக்கு பேரின்பம் எப்படி கிடைக்கும்? அமைதியையே அடையாளம் காண முடியவே இல்லை என்றால் பேரின்பத்தை எப்படி தூய்க்க முடியும்? அதனால் இதற்கு முன்வினையும் தன்வினையில் நல்ல ஒரு குரு மூலம் பெற்ற பயிற்சிகளும் தீட்சைகளும் காரணம். இப்ப எல்லாருக்கும் இறை உணர்வு கெட்டுவிடுதா? பகவத்கீதையில ஒரு அருமையான ஸ்லோகம் உண்டு. என்னை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற கோடிக்கணக்கான பக்தர்களுள் என்னை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற கோடிக்கணக்கான பக்தர்கள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிய முயல்கிறான். அப்படி முயல்கின்ற பல மக்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான். இந்த கணக்கு வைத்து பார்க்கிற போது 1 கோடி பேருக்கு ஒருத்தன் கூட தரமாட்டான். இப்ப 820 கோடி மக்கள் வாழ்கிறோம். 1 கோடிக்கு ஒருத்தன் ஞானியாக இருந்தால் உலகத்தில் 820 ஞானிகள் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப கோடியில் ஒருவன் கூட ஞானியாக முடியாது. என ஞானம் என்பது இறை அறிந்து அந்த இறையுணர்விலேயே லயமாகி வாழக்கூடிய அந்த பேரின்ப நிலை என்பது அவ்வளவு எளிதில் கிட்டாது. வினை தூய்மை, மன தூய்மை, ஆத்ம தூய்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிட்டும். பிறகு ஏன் மகர்ஷி நமக்கு இது எல்லாம் போதிக்கிறாங்க? ஒரு பிறவிலேயே கூட நீங்க அதை தொட்டு விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிறவில தொட்டு விடலாம். ஆனா அந்த பிறவி எதுவாக இருக்கணும்? 6வது பிறவியா, 7வது பிறவியா இருக்கணும். நீங்க முதல் பிறவில இருந்துட்டு 7வது பிறவியை தொட்டு விட முடிகிறதா? ஏன் மகன் சொல்ல மாட்டாங்கன்னா, நமக்கு தெரியாது. இப்ப எந்த பிறப்பில் நாம் இருக்கிறோம்? முதல் பிறப்பா, 7வது பிறப்பா நமக்கு தெரியாது. முயற்சி திருவினையாக்கும். இல்லையா? விதை போட்டா தான் ஒரு நாளைக்கு விருட்சம் வரும். அந்த விருட்சம் மலர்ச்சி பெற்ற காலத்திலே நாம் இருக்க மாட்டோம். நம்முடைய சந்ததிகள் அல்லது நம்மோடு சார்ந்த உலக மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பயனாகும். இப்ப யாருக்கோ பயனாகுது, நான் எதுக்கு விதை போடணும் அப்படின்னு நினைச்சா விருட்சங்கள் இருக்காது. அப்ப நமக்கு மட்டும் பயனாகும் நினைக்காம, எப்படி ஒரு நாளைக்கு யாருக்காவது பயனாகும்பா, விதைச்சு வைப்போம் என்று அந்த முயற்சி இருந்தால் தானே ஒரு சமுதாயம் வளம் பெற முடியும். அதற்காகத்தான் முயற்சி திருவினையாக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்லி நம்மை ஊக்கப்படுத்தி விடுறாங்க. அப்ப அந்த முயற்சி தொடங்குகின்ற போது ஏற்கனவே நம்ம இருந்த வாழ்க்கை முறை, இப்ப பயிற்சிக்கு வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை
கொஞ்ச நேரம் தான் தவம் பண்ணலாம்னு நினைப்போம். இல்லை மகர்ஷியுடைய ஒரு புக் எடுத்து படிக்கலாம், ஒரு கவிதையை படிக்கலாம் தோணும். அப்போ இந்த செயல்களை செய்கின்ற போது தேவையில்லாத செயல் செய்வதற்கு உள்ள நேரம் குறைகிறது இல்லையா? பகற்தேவை என்பது இப்போல்லாம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நடத்துறாங்க. ஆனா இன்னும் மன்றங்களிலே நாங்க பயிற்சி எடுத்த காலத்துல எல்லாம் 2 நாள் முழுமையாக 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். 2 டேஸ் கம்பல்சரி அங்க இருந்தாகணும். அப்ப என்ன ஆகுது, அந்த 2 நாட்கள் பயிற்சியிலே கலந்து கொள்கின்ற போதோ, அல்லது பயிற்சியை நடத்துகின்ற போதோ, ஒரு வாரத்துல 2 நாட்கள் நான் வேற எந்த காரியத்தையும் செய்யல. எந்த தீய வினைகளும் செய்யல. நல்ல வினைகளை தவம் செய்தோம், அகத்தாய்வு செய்தோம். நல்ல காரியங்களை மட்டுமே செய்திருக்கிறோம். அப்ப 7 நாட்களிலே 2 நாட்கள் நாம் பயிற்சிக்கு என்று ஒதுக்குகின்ற போது, மற்ற தீய செயல் செய்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்ப என்னாச்சுங்க? பாவத்தின் சுமை குறைந்து விட்டது. அந்த இடத்துல புண்ணிய பலன் சேர்ந்து விட்டது. அப்போ தீயவை தேய அறம் வளரும். இது மாதிரி நாம் எடுக்கின்ற பயிற்சியின் துவக்கம் அது ஞானத்தை தரவில்லை என்றாலும், அந்த ஞானத்தை நோக்கிய பயணத்திலே நம்மை ஒரு படி உயர்த்தி வைக்கும். இந்த அனுபவங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்னும் நல்லவற்றின் மீது நாட்டத்தை ஏற்படுத்தும். தீயவற்றை தவிர்க்கின்ற மனோதிடத்தை அதிகமாக்கும். இப்படி ஒரு பிறப்பில் விதைக்கின்ற விதை அது செடியாகி வளர்ச்சி பெற்று ஒரு கட்டத்தில் விருட்சமாவது போல நமக்கு இந்த பிறப்பில் இந்த பயிற்சியில் நமக்கு ஞானம் கிட்டவில்லை என்றாலும் இதனுடைய தொடர்ச்சி, வளர்ச்சி, மலர்ச்சி அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளிலே ஒருவருக்கு ஞானம் எட்டிவிடும். அதனால இவை எல்லாமே வான் உணர்வாம் பெரும் வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் இதுல கிடைக்கிறது. சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலை. நம்முடைய வினை பதிவுகளின் தாக்கத்தை பொறுத்து தான் அது அந்த மாற்றத்தை தரும். சரி, இந்த ஞானத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்பதற்கு அளவுகோல் என்ன அப்படின்றத மகர்ஷி சொல்லல, எந்த மகான்களும் சொல்லல. ஓஷோ ஒரு அற்புதமான ஒரு கருத்தை வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, மௌனம் தான் தவத்தின் அசல் நிலை. மௌனம் தவத்தின் உச்சம் தொடுவதற்கு துணை செய்வது மௌனம். இந்த மௌனம் 1 மணி நேரத்திலே துவங்கி 48 நாட்கள் இன்னும் நீடித்து கூட போகலாம். 1500 நாட்களுக்கு மேல் மௌனம் இருந்தவர் ஓஷோ. ரமண மகர்ஷி பேசவே மாட்டார், எப்போ மௌனத்துல இருப்பார். இந்த மௌனத்தின் விளைவு என்ன? அந்த அனுபவத்தை தான் ஓஷோ சொல்றாரு. 48 நிமிடங்கள் 48 நிமிடங்கள். இந்த 48 என்பது என்ன கணக்கு? மண்டலம் சொல்லுவாங்க. அது என்ன கணக்கு 48 அப்படின்னா, 27 நட்சத்திர தொகுதிகள், நவக்கோள்கள் 36 ஆச்சுங்களா, 12 ராசிகள் 48 ஆச்சா? அப்போ இது ஒரு முழுமை. இந்த இருக்கின்ற கோள்கள், நட்சத்திரங்கள், பஞ்சபூதங்கள் இவருடைய ஒரு தொகுப்பு, ஒரு முழுமை. அது 48 ஒரு மண்டலம் சொன்னார். அதாவது கேலக்சி. மண்டலம் என்றால் கேலக்சி. ஸோ இந்த 48 சேர்ந்தது ஒரு கேலக்சி. இந்த 48 நாட்கள், அதுவே 48 நிமிஷங்கள் இங்கே தவம்.
இந்த தவம் என்பது என்னன்னா, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத துரியாதீத நிலை. டோட்டல் அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய பூர்ண பிரக்ஞை நிலை. இந்த பூர்ண பிரக்ஞை நிலை, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலையில அந்த விழிப்பு நிலை, முழுமையான விழிப்பு நிலை, டோட்டல் அவேர்னஸ். அந்த நிலையில, அதாவது துரியாதீதத்தில் மனம் அற்று போகின்ற நிலை. இது எனக்கெல்லாம் சில வினாடிகள் கிடைச்சது, அவ்வளவுதான். ஒரு 2-3 அக்கேஷன்ல சில வினாடிகள் கிடைச்சது. இது 48 நிமிடங்கள் நிலைத்தது என்றால் நீ நிரந்தரமாக ஞானியாக விடுகிறாய். அதன் பிறகு எந்த உணர்ச்சிகளும் உன்னை வெல்ல முடியாது. யாருடைய எண்ணங்கள் உன்னை தாக்க முடியாது. அப்படி ஒரு உன்னத நிலையை பெற முடியும் அப்படிம்பார். சரி, அது என்ன 48ன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, தண்ணி கொதிக்கும் எந்த டிகிரில? 100 டிகிரி. இப்போ தண்ணி நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்து அடுப்புல வச்சு சூடாக்கிக்கிட்டே இருந்தா அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 90, 91, 2, 3, 4, 99 வருகின்ற போதும் தண்ணி கொதிக்காது. 99ல இருந்து 100 தொட்ட உடனே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதைத்தான் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, ஞானம் என்பது அது நொடி நேரம் ஞானம் பெற்றுவிடலாம் அப்படின்னு ஒரு அரைவேக்காடு. இவரை நம்பி சில பேர்லாம் போய் எனக்கும் ஞானம் வந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்க. நொடி நேரம் தான். ஒரு படி ஏறுறோம், இடது கால் வச்ச பிறகு வலது கால் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்லையா? இறங்கி வர்றோம், எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மைக்ரோ செகண்ட் தான். ஆனா 100 டிகிரி தண்ணி கொதிக்கும். 99 சூடுபடுத்தாம 100வது டிகிரி தொட முடியுமா? அப்போ 90ல 99ல இருந்து 100வது டிகிரி எட்டுகின்ற நேரத்தில் ஞானம் கிடைக்கிறது. ஆனால் 99 டிகிரி வரைக்கும் அது சூடுபடுத்தி கொண்டே இருக்கணும். இடையில விட்டுட்டா கொதிக்குமா? இதே போலத்தான் ஞானம் என்பது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். 48 நிமிஷம் இருக்கிற போது 48வது நிமிஷம் முடிகிற போது ஞானம் கிடைத்துவிடும். ஆனா 47 நிமிஷமும் தொடர்ந்து வேறு சிந்தனை இல்லாம இருக்கணும் இல்ல? அதனால் தத்துவத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அது விளங்கிக் கொள்ளாம இப்படி ஏதாவது சொல்லி கேட்கறவனுக்கு என்ன தெரியும்? அவரு பெரிய குரு, அவரே சொல்லிட்டார் நினைப்பாங்க. பெரிய குரு தான், ஆனா தத்துவத்தை புரிஞ்சுக்கலையே. அப்ப அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்பது 99ல இருந்து 100 மாறுவது. 99 வருகின்ற வரைக்கும் கொதித்து கொண்டிருந்தது, சூடாகி கொண்டிருந்தது. அதுதான் நம்முடைய முயற்சி, பயிற்சி எல்லாமே. அப்படி ஒரு ஞானம் பெறுவது என்பது கோடியில் ஒருவருக்கு கூட சாத்தியமில்லை. அவ்வளவு உயர்ந்த நிலை அது. என தெய்வத்துக்கு சமமாகின்ற நிலை அது. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளன். அப்படிப்பட்ட உயர்ந்த தூய்மையான ஒரு தெய்வீகம் அல்லவா? அதை சும்மா உட்கார்ந்து நான் தவம் பண்ணிட்டேன், ஞானம் பெற்று விட்டேன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் உயர்ந்த நிலை. அப்படி வருகின்ற போது அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. ஒன்று இறை உணர்வை உணர்கின்றோம். அந்த உணர்விலே, அனுபவத்திலே நமக்கு வாழ்க்கை நெறி வகுக்கின்றோம். இப்போ வேத வியாசரும் வாழ்க்கை நெறி வகுத்தார். ஆனா அதை வரிசைப்படுத்தி சொல்ல முடியல.
அது ஒரு கதை மூலமாக, சம்பவங்கள் மூலமாக தொகுத்தார். சம்பவங்கள்ல தொகுக்கின்ற போது அந்த சிறியாட்டம் ஒரு படிப்படியான ஒரு கருத்துக்கள் வராது. ஒரு காட்சியில சில கருத்துக்களை குவிந்திருக்கும். மறு காட்சியில இதை விட குறைந்த ஒரு பயிற்சி லெவல்ல இருக்கும். ஸோ வரிசைப்படுத்தி சொல்ல முடியாது. கதாபாத்திரங்கள் மூலமாக சொல்ற போது, நிகழ்ச்சிகள் மூலமாக சொல்கின்ற போது, இதிகாசங்களிலே நீங்க வரிசைப்படுத்தி பக்குவத்தை பார்க்க முடியாது. வள்ளுவர் சொன்னார். அவர் வரிசையா சொன்னார். ஆனா பயன்படுத்திய முறை பார்த்தீங்கன்னா 7 வார்த்தைகளிலே 2 அடிகளிலே ஒரு குறள் என்ற இலக்கண விதிப்படி தத்துவத்தை தந்தார். அப்ப அதை முழுமையா புரிந்து கொள்ள முடிகிறதா? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க? நான் திருக்குறள் விளக்கம் எழுதிய போது ஒரு அதிகாரத்திற்கே தப்பான தலைப்பிட்டு பல அறிஞர்கள் எல்லாம் திருக்குறள் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. சில குறட்பாக்களுக்கும் தவறான விளக்கம் வச்சு எழுதியிருக்கிறாங்க. அப்ப இது பொருந்தலையே, இந்த விளக்கம் பொருந்தலையே. உதாரணமா துப்புரவிலான் துவரத் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்றுன்னு ஒரு குறள் வருங்க. என்ன சொல்றாங்க விளக்கம்? ஆசைகளை விட முடியாதவன், அனுபவிப்பதற்கு வசதி இல்லாதவன், புளித்த நீருக்கும் உப்புக்கும் யமனாவான். எல்லாரும் இதையேத்தான் இருக்காங்க. இல்ல என்ன உங்களுக்கு விளங்க முடியுது சொல்லுங்க பார்ப்போம். ஆசைகளை விட முடியாதவன் புரியுது. அதை நிறைவேற்றுவதற்கு வசதி இல்லாதவன் புரியுது. உப்புக்கும் புளித்த நீருக்கும் யமனாவான்னு சொன்னா என்ன புரியுதுங்க இதுல? உப்புக்கும் காடிக்கும் கூற்று. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த குறளுக்கு எனக்கு இது பொருந்தல. என்ன சொல்ல வர்றாங்க? உப்புன்னா எதை குறிக்கிறது? காடின்னா புளிச்ச நீர் தெரியும். அப்ப என்ன கருத்து சொல்ல வர்றாங்க? அப்படி என்றால் நம்முடைய ஆசைகளை நிறைவு செய்வதற்கு நம்ம இடத்துல வசதி இருக்கணும், உடல் திறம் இருக்கணும், சமுதாய ஒத்துழைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஆசைகளை துன்பமின்றி தூய்க்க முடியும். இதெல்லாம் இல்லை. ஆசையும் விட முடியல. என்ன செய்வோம்? இந்த ஆசைகளை நிறைவு செய்வதற்கான பொருளையோ பணத்தையோ வேற கிட்ட தானே கேட்கணும். யார்கிட்ட போய் கேட்க முடியும்? உறவு, நட்பு. அப்ப உறவு, நட்பு எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க? இவனுக்கு ஒரு வேலையில் எப்போ வந்தாலும் எதையாவது பணத்தை கேட்கறான், ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனை பார்த்தாலே வெறுப்பு வந்துடும். அப்ப என்ன ஆகுது? நீண்ட நாள் நட்புக்கும் உறவுக்கும் காடி யமனாகிறான். உறவு கெட்டு போச்சு, நட்பு கெட்டு போச்சு. யமனாச்சா? நட்பு நீண்ட கால நட்புக்கும் உறவுக்கும் யமனாச்சு. உப்புக்கு எப்படி யமனாகிறான் என்றால், அவங்க இல்லைன்னு சொன்னோன்னு இவன் சொல்லுவான், வச்சுக்கிட்டே இல்லைன்றான், நாசா போனவன். இப்ப இத்தனை செய்த உதவிக்கு நன்றி பாராட்டுறதுக்கு பதிலாக இன்றைக்கு தரவில்லை என்று நிந்திக்க செய்கிறான். அப்போ நன்றி கொன்றவனாகிறான். அதான் உப்பிட்டவரை உள்ளரும் நினை. நன்றி பாராட்டுறதுக்கு பதிலாக நிந்தனை செய்கிறான். இது பொருந்தது இல்லையா? இது போல சில குறட்பாக்கள் எல்லாம் இருக்கு. அப்போ இதை சரியான தத்துவத்தை விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் சிரமம். இப்படி நுட்பமான கருத்துக்கள் அனுபவித்துழைத்து இடு கடலை புகட்டி சிறுக தரித்த குரல் என்று வள்ளுவர் அவையார் சொன்னாராம். அவ்வளவு நுட்பமான செய்திகள் எல்லாம் இந்த வள்ளுவர் 7 வார்த்தைக்குள்ள பொதிந்து வைத்திருக்கிறார் என்று ஔவையாரே பாராட்டியிருக்கிறார். இது சாதாரண அறிவுக்கு எட்டதில்லை. அப்ப அதுக்கு அடுத்து வந்த மகான்கள் விளக்கி சொல்ல வந்தாலும் யாருமே A to Z வரிசைப்படுத்தி பயிற்சிகளை அமைக்கவில்லை. பயிற்சியிலே கிடையாது, விளக்கம் மட்டும்தான் இருக்கு. பயிற்சிகளையும் சேர்த்து தந்த சிறப்புடைய ஒரே மகான் மகர்ஷி அவர்கள் தான். ரமண மகர்ஷி, வள்ளல் பெருமான், எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. தவ பயிற்சி கொடுத்துருக்குறாங்க.
ஆனா தவத்தில் எப்படி ஒன்றுவது? மனசுதானே ஒன்றணும். அப்ப மனம் எப்படி ஒன்றும்? பக்குவமாகணும். பக்குவம் என்பது என்ன? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. 5 புலன் இன்பங்கள். இந்த சொத்து பத்து கணக்கு, சொந்த பந்தங்கள். இதெல்லாம் எந்த அளவுக்கு நாம் பயன் கொள்ள முடியும்? எந்த அளவுக்கு அது துன்பமாக மாறும்? இதெல்லாம் தெரிந்து பயன் கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப இதெல்லாம் விலக்கி சொல்லி அதை அடைவதற்குரிய பயிற்சிகளை இணைத்தால் தான் மாற்றம் வரும். அப்ப உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயல்ப பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, மனதை தெளிவுபடுத்துவதற்கு தத்துவ விளக்கங்கள், உறுதிப்படுத்துவதற்கு தவம் என்று ஒரு முழுமையான பயிற்சியை வகுக்கப்பட்ட இடம் வேதத்திரி மகர்ஷியின் மூலமாக வந்த வேதத்திரி தத்துவம் மட்டுமே. சோ தத்துவ வரலாற்றின் மகுடம் சூட்டியவர் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். தத்துவத்தின் முழுமை வேதாத்திரியம். அதனால் மகர்ஷிக்குள்ள எல்லா மகான்களும் அடங்குவார்கள். மகர்ஷியின் தத்துவத்திற்குள் உலக தத்துவம் அனைத்தும் அடங்கிவிடும். இப்ப இதுக்கு மேல் நாம ஒன்று கண்டுபிடிக்கணுமா? இல்ல. இதை புரிந்து கொண்டாலே போதும். அப்ப நம்முடைய ஞானம் என்பது அறிவில் அறிவாய் நிலைத்தல், மகர்ஷி வகுத்த அறத்தை புரிந்து கொள்ளுதல், அதை வாழ்ந்து காட்டுதல். ஏன்னா சொல்லுதல் யாருக்கும் எளிய. இப்போ காஞ்சி மடத்துல மகாபெரியவர் இருந்த வரைக்கும் அவ்வளவு தூய்மையான புனிதமான இடமாக இருந்தது. ஜெயேந்திரர் காலத்துல அது அவருடைய 600 வருஷ பாரம்பரியமே நாசமா போச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? ஒரு மடத்துடைய தூய்மையை, 600 வருஷ பாரம்பரியத்தை ஒரு சின்ன விஷயத்துல தவறு விட்டுட்டார். இப்போ இவர் மறுபடியும் மகானாக்குன்ற முயற்சியில மகான்களின் அருள்வாக்குல இவருடைய பேரும் போடுறாங்க. இதுதான் திருட்டுத்தனம்ன்றது. இந்த 73 புலிக்கை சொல்லுவானே, இன்னும் நூற்றாண்டுக்கு பிறகு வரப்போகின்ற மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்பது தெரியவா போகிறது என்ற மாதிரி தான் சரித்திரத்தை மாற்றி எழுதுவது, அயோக்கியர்களை புனிதவான் ஆக்குவது, நல்லவர்களை அடையாளம் தெரியாமல் மறைத்து வைப்பது, இதெல்லாம் சரித்திரங்க. எனவே இது எல்லாம் கடந்து இன்றைக்கு உண்மையான அசல் குரு, ஒரு மனிதனை மகானாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி என்றால் வேதத்திரி மகரிஷியும் அவர் வகுத்த வேதத்திரி தத்துவம் மட்டும்தான். சோ அந்த வகையிலே இங்கு வந்தவங்க எல்லாம் புண்ணியவான்கள். சாதாரணமா வேதத்திற்கு வந்துட முடியாதுங்க. தன்னை திருத்திக் கொள்ள விரும்புகின்ற ஒருவரே வேதத்திரத்தில் அடியெடுத்து வைக்கவும் முடியும், நிலைத்து நிற்கவும் முடியும். மற்றவங்க ஏன் இங்க வர்றதில்லை? அவங்க தன்னை திரித்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். அவன் காரணம், இவன் காரணம், பூஜை பண்ணு, புனஸ்காரம் பண்ணு, பரிகாரம் பண்ணு, யாகம் பண்ணு, பூஜை பண்ணுன்னா பாவம் செஞ்சு சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு போய் அங்க கொடுப்பான். தன்னை திரித்துக் கொள்ள மாட்டான். அதனால் மற்ற எல்லா அமைப்புகளிலும் ஆயிரக்கணக்கான பேர் கூட்டம் கூடுவாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் வள்ளுவர் சொன்னதை போல அவம் செய்தவர்கள். ஆனா இங்கே நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே தவம் செய்தாதான் நிலைத்து நிற்க முடியும். அந்த வகையில் ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு, உன்னதமான ஒரு பயிற்சி முறைகள், தவ முறைகள் இணைந்த இடம் மனவளக்கலை மன்றம், வேதத்திரி தத்துவம். எனவே இங்கே வருவதற்கு அவர் எளிதில் வந்துட முடியாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3ஆம் பிறப்பை கடந்து 4ஆம் பிறப்பு உள்ளவங்க தான் இந்த இடத்துக்கு வர முடியுமே தவிர புலன் வழி வாழ்க்கையை சாஸ்வதம் நம்புகின்ற யாரும் இங்க வர முடியாது. வந்தால் நிற்கவும் முடியாது, ஓடிடுவாங்க. சோ நிலைத்திருக்கின்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
நாம் புண்ணியத்திலே மிகுந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்ததற்கும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கருத்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. இன்று நமக்காக வேதாத்திரிய கருத்துக்களையும் மற்றும் இதற்கான உதாரணங்கள், குரல்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் உதாரணங்கள் மூலமாகவும் எளிமையாக விளக்கிய அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி பிரதீப் துரை அவர்களின் பிரம்மஞான கவி பாட முட்டுச்சொடர்குடி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம், நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.